பெருவெள்ளம் வந்து பெருமழை சொரிந்து காற்று அடித்து பலத்த காற்று வந்து மோதினாலும் ஒன்னும் செய்யக்கூடாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்ட முடியுமா? எப்படி கட்ட முடியும்? வெறும் ஞானஸ்தானம் எடுத்தா போதுமா? வெறும் கோயிலுக்கு போயிட்டா போதுமா? வெறும் பைபிளை வாசித்தா போதுமா? வெறும் பரிசுத்தாவியை பெற்றா போதுமா? அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எப்படி கட்டுவது? அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கை, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் வந்து நம்ம அழிக்க முடியாத ஒரு வாழ்க்கை எப்படி கட்டுவது? எப்படி கட்டுவதுன்னா, வந்து கேட்ட வார்த்தைகளின்படி செய்து இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் வெள்ளம் வந்து நீரோட்டம் அதிகமாகி வந்து மோதினாலும் அதனால் அதை ஒன்றும் செய்யக்கூடாமல் போயிற்று என்று உங்களுடைய வாழ்க்கையின் மேலே எழுதி வைக்கப்பட்டிருக்கும். இருக்கீங்களா? கிளீனா சொல்லிடுறார் இயேசுவே, அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு, அதனால்தான் அப்படி ஆயிட்டு. கன்மலையின் மேல். என்ன கன்மலை? எவ்விதமான கன்மலை? எது மேல அஸ்திபாரம்? வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வது, வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வது, இதுதான் கன்மலையின் மேல் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றாக போறது இல்ல. பிரச்சனை எல்லாருக்கும் தான் வருது. இந்த உலகம் முழுக்க பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் பேருக்கு தெரியும். எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. வேலை இல்லாமைங்கிறது உலகம் முழுக்க இருக்குது. எல்லா பிரச்சனையும் பாருங்க, வியாதி பிரச்சனை, அந்த பிரச்சனை, உலகம் முழுக்க பிரச்சனையா இருக்குதுங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், வந்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்து, வந்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்து, வந்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்து, வந்து வசனத்தை கேட்டு அதை வாயில வைத்து உள்ளத்துல வைத்து, வந்து வசனத்தை கேட்டு அதை வாயில வைத்து உள்ளத்துல வைத்து விசுவாசத்தை அப்படியே வளர்த்து கொண்டிருக்கிற மனுஷன், அந்த விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்க்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிற மனுஷன், ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை பேசுகிற மனுஷன், தன்னுடைய பிரச்சனைகளுக்கு எதிராக, தனக்கு எதிராக வருகிற பெரும் வெள்ளத்துக்கு எதிராக, நீரோட்டத்துக்கு எதிராக, அடிக்கிற காற்றுக்கு எதிராக, புயலுக்கு எதிராக தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷன், அவனை அந்த வெள்ளமும் அந்த நீரோட்டமும் அந்த காத்தும் புயலும் ஒண்ணுமே செய்யக்கூடாமற் போகும்.